வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வரும் ஜனவரி மாதம் தீர்ப்பு வழங்குகிறது. 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்போது எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கும் பிற மாநிலங்களில் இருந்தும் அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் ஏராளமான மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மாலா பக்ஷி அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் எஸ்ஐஆர் வழக்குகளில் அனைத்து வாதங்களையும் இந்த மாதமே முடித்து 2026 ஜனவரி மாதத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் எஸ்ஐஆர் தொடர்பாக இனி புதிதாக எந்த மனுவுக்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளி விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 96,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாயும் சவரனுக்கு 160 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சவரன் 96,400 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 12,050 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை நேற்று புதிய உச்சத்தை தொட்டிருந்த நிலையில் இன்று கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 209 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான பி.டி. செல்வகுமார் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்துள்ளார். பி.டி. செல்வகுமார் விஜய் நடித்த சுறா, வில்லு, போக்கிரி உட்பட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு மக்கள் தொடர்பு நிர்வாகியாக பணியாற்றியவர். நடிகர் விஜய் நடித்த புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளரான அவர் கலப்பை மக்கள் என்ற இயக்கத்தையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார். எல்லாரும் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன இருக்கு, பயம் என்ன வேண்டி இருக்கு சார்? உண்மை தானே. நீங்க கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது. அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட்ல நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, பால் ஊற்றினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். கரெக்டா? இன்னைக்கு அதில் இருக்கிற ஒரு 7 பேரை சொல்கிறேன். 7 பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா? அது புசி ஆனந்தா இருக்கட்டும், அது வெங்கட்ராமனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை. சினிமா வேறு, அரசியல் வேறு. அதான் சொல்கிறோம்ல, நிலவு கொஞ்ச நாள் தான் சார் இருக்க முடியும். ஆனால் சூரியன் என்றும் இருக்கும். சூரியனுடைய அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன். அங்கே எப்படி இருந்தாலும் நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள். விஜயின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்த அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கே தாவேகாவில் உரிய மரியாதை தரப்படுவதில்லை என்றும், விஜயை வழிநடத்தும் அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் கட்சிக்குள் இல்லை என்றும் பி.டி. செல்வகுமார் தெரிவித்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு தாவேக நிர்வாகிகள் செய்த தவறுகளே காரணம் என்றும் செல்வகுமார் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் இயந்திரங்களை ஆய்வு செய்தார். அப்போது அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். கம்ப்ளீட் செக் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இட் வில் கோ ஃபார் அ மந்த். இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படின்னா வியூ அவங்க உள்ள யாருமே கேமரா கொண்டு போக முடியாது. ஏன்னா எங்களுடைய கேமராஸ்லேயே எடுத்துருவாங்க. மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுடு. ஒன்லி பெல் என்ஜினியரிங் மட்டும் ஒரு கேமரா வச்சுருப்பாரு. கேமரா ஃபோன் ஃபார் ஸ்கேனிங் த கோட். அந்த முடிஞ்ச உடனே இது ஓகேன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கும், நாட் ஓகே ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோன் அலவுடு. இது பார்ட்டிஸ்க்கும் ஃபோன் கிடையாது, எங்களுக்கும் ஃபோன் கிடையாது. இப்போ தான் மேலே 3 ஸ்ட்ராங் ரூம் திறந்தாச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டி பர்சனல் திறந்துட்டு இப்போ கீழே கொண்டு வந்துட்டு ஒரு 250-300 மிஷின்ஸ் பர் டே டார்கெட் பண்ணுறாங்க. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு மாவட்ட பார்வையாளர்கள் பங்கேற்றனர். அப்போது தமிழ்நாட்டின் தற்போதைய மக்கள் தொகை, கடந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது இருந்த வாக்காளர் எண்ணிக்கை, வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் தற்போது எவ்வளவு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு பணிகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது, எவ்வளவு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று பணிகளை பார்வையிட உள்ளனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியில் 1.25 கிலோ தங்க நகையை விட்டுச் சென்ற பெண் போலீசில் சிக்கினார்.
கடந்த 5ஆம் தேதி வங்கி லாக்கரில் நகைகளை வைப்பது தொடர்பாக விசாரித்து விட்டு சென்ற பெண் 1.25 கிலோ நகைப்பையை வங்கியிலேயே விட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து வங்கி மேலாளர் அகமது காதிரி போலீசில் அளித்த புகார் அடிப்படையில் நகைகளை விட்டு சென்ற பெண்ணை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் நகையை விட்டு சென்ற பெண்ணை கண்டுபிடித்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. போலீசிடம் சிக்கிய பெண் அதே வங்கியில் ஏற்கனவே மேலாளராக பணியாற்றிய பத்மகுமாரி என்பதும் இவர் வங்கி லாக்கரில் இருந்து 250 கிராம் நகைகளை திருடிய வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்திருப்பது தெரிய வந்தது. இதேபோல் மற்றொரு லாக்கரில் பத்மகுமாரி திருடி பதுக்கி வைத்திருந்த 1.25 கிலோ நகையை மீண்டும் லாக்கரில் வைக்க முயற்சித்த போது முடியாததால் நகைப்பையை வங்கியிலேயே விட்டு சென்றது தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் காலாவதியான தேன் சாப்பிட்ட 4 வயது சிறுவன் சுய நினைவிழந்து சுவாச குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் காப்பாற்றப்பட்டுள்ளார். முத்துலட்சுமியின் 4 வயது மகன் நிதின் பாலசேகர் வயிற்றுவலி என கூறியதால் அவரின் பாட்டி கடந்த 26ஆம் தேதி தேன் கொடுத்துள்ளார். தேன் சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சுய நினைவிழந்த சிறுவனுக்கு கடந்த 7 நாட்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. போர்ட்யூலினம் டாக்ஸி எனப்படும் நச்சுப் பொருளால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் ரத்தத்தில் கலந்த நச்சுப் பொருளை சரி செய்ய அரசு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர். உணவுக்கு வேஸ்ட் ஆனாலும் அதை நம்ம தூக்கி போட்டணும். அதை நம்ம குழந்தைகளுக்கு வேற யாருக்கும் கொடுத்தா இந்த மாதிரி மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரும். மருத்துவ தன்மை கொண்ட தேனிலும் கலப்படங்கள் அதிகரித்துள்ள நிலையில் காலாவதியான எந்த பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் வலியுறுத்தினர். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தாராபுரம், காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுவரை 46 நாட்களில் 105 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனை நடத்தியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனையில் தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது தொகுதி நிலவரம், நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். சிவகங்கை மாவட்டம் மாமதுரை, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்களை பறவைகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவிக்கின்றனர். திருப்பாச்சேத்தி, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் 18,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளன. வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு அதிகளவில் பறவைகள் வருகை தந்துள்ளன. அதைத் தொடர்ந்து வயல்களில் கருப்பு வாத்து, மணிப்புறா உள்ளிட்டவை அதிகளவில் பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். செலவு கூட வருது சார், அதனால நேரடி விதப்புக்கு வந்துட்டேன். செலவு அதிகமான செலவு வருது. மணிப்புறா அதிகமாக இது சேதப்படுத்துது. ஏக்கருக்கு 25 கிலோ வரைக்கும் விதை போடுவான். இப்போ ஒரு 4-5 கிலோ வரைக்கும் எப்படி மேய்ஞ்சிருது. மணிப்புறா அதிகமான சேதமாகுது. வயல்களில் நெற்பயிர்களை சேதப்படுத்த வரும் பறவைகளை விவசாயிகள் தட்டுகள் மூலம் ஒலி எழுப்பி விரட்டுகின்றனர். இதன் காரணமாக பகல் முழுவதும் வயல்களில் காத்து கிடக்க வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து நீர் வழித்தடங்கள் வழியாக வெளியேறிய 3 காட்டு யானைகள் நகர்ப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இடிகரை வழியாக வந்த அந்த யானைகள் கீரணத்தம் பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளன. இது தொடர்பாக வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடும் குளிர் வாட்டி வரும் வேளையில் யானைகள் குளத்தில் உற்சாகமாக குளித்து வருவதை மக்கள் புகைப்படம் எடுத்து ரசித்தனர். யானைகளுக்கு அருகே செல்லாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கரூர் அருகே உள்ள தோரணக்கல்பட்டி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 640 வீடுகள் கடந்த 4 ஆண்டுகளாகியும் பயனாளிகளிடம் ஒப்படைக்காமல் உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதற்காக பயனாளிகள் ஒவ்வொருவரிடமும் 1,18,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் இப்போ பணம் கட்டி 4 வருஷம் ஆகுது. 1,18,000 பணம் கட்டினேன். 2 மாதத்தில் வீடு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே பரவாயில்ல கேட்டதுக்கு நான் ரோடு போடுறேன்னு சொன்னாங்க. அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி இப்படியே இழுத்துட்டு வருஷ கணக்கு இழுத்துட்டு இருக்காங்க. தோரணக்கல்பட்டியில் அரசு சார்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 640 வீடுகளை ஒப்படைக்க மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பயனாளிகள் குற்றம் சாட்டினர். டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா என்ன பண்றது? கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு, எம்எல்ஏ சார்ட்ட கொடுத்தாச்சு, அதிகாரிகள்கிட்ட இங்கேயும் பேசியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு கூட வீடே கொடுக்கல அப்படின்னா எப்படி நம்பிக்கை வரும்?
தமிழ்நாடு அரசின் காலநிலை மாற்றத்திற்கான துறையின் கூடுதல் தலைமை செயலாளரான சுப்ரியா சாஹூ ஐக்கிய நாடுகள் அவையின் விருது பெற்றுள்ளதன் மூலம் தமிழ்நாடை பெருமை கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் உலகளவில் தமிழ்நாடு சிறப்பான இடத்தை பெறுவதற்காக உழைத்தமைக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் சுற்றுச்சூழல் திட்டப்பிரிவின் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் விருதை சுப்ரியா சாஹூ பெற்றுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐநா விருது பெற்றுள்ள சுப்ரியா சாஹூவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசின் சீரிய முயற்சிகள் மென்மேலும் சிறக்கும் வகையில் சுப்ரியா சாஹூவின் பணிகள் தொடர ஐநா விருது ஊக்கமாக அமையும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் புகார் அளித்துள்ளனர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 13 குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இதேபோல கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஜனாதிபதியிடம் புகார் அளித்தனர். அப்போது பிராமண சமூகத்தினர் மற்றும் வலதுசாரிகளுக்கு சாதகமாக நீதிபதி சுவாமிநாதன் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நீதித்துறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் மதசார்பின்மைக்கு எதிராக சுவாமிநாதன் நடவடிக்கைகள் உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். நீதிபதி சுவாமிநாதனின் செயல்பாடு ஜாதி அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதிகளின் தனிப்பட்ட கருத்துக்கள் அவர்களின் செயல்பாடுகளில் பிரதிபலிக்க கூடாது என்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த அம்மாவட்ட நீதிபதி செம்மலையை பணியிடை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து செம்மலுக்கும் அவரது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரனுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் செம்மலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக விஜிலன்ஸ் பதிவாளரின் விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக குழு மற்றும் நீதிபதிகள் பணியிட மாற்ற குழுவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. இதனிடையே அரியலூர் மாவட்ட லோக் அதாலத் தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட செம்மல் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அம்மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பிறகு நீதிபதி செம்மலை பணியிடை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளார். சென்னையில் இன்று 36 இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இருந்து புறப்படும் 24 விமானங்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவேண்டிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ விமான நிறுவனத்தில் போதிய விமானிகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இந்தியா முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் கடந்த 10 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் இன்று டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், பாட்னா, புவனேஸ்வர், கொச்சி, கொல்கத்தா, கோவை உள்ளிட்ட உள்நாட்டு விமானங்களும் சிங்கப்பூர், பினாங்கு ஆகிய சர்வதேச விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ விமான நிறுவனத்தில் தொடரும் குளறுபடியால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் சட்டவிரோதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்களை வெட்டி கடத்துவதற்கு துணையாக இருந்த வனச்சரகர் திருநிறை செல்வன் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள அந்நிய மரங்கள் வெட்டி அகற்ற கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அந்த மரங்களை வெட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் மூலம் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்மலை பகுதியில் சிலர் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெறாமல் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரங்களை வெட்டி கடத்தி வந்தது தெரியவந்தது. இவர்களுக்கு உடந்தையாக இருந்த மன்னவனூர் வனச்சரகர் திருநிறை செல்வன், வனவர்கள் சுபாஷ், கணபதி உள்ளிட்ட 4 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள உள்ளாட்சித் தேர்தலில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். முதல் கட்ட உள்ளாட்சித் தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 70 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இதையடுத்து இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது குடும்பத்தினருடன் சொந்த கிராமத்தில் வாக்களித்தார்.
திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் 604 உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 12,391 வார்டுகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. 1,53,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றுகின்றனர். கேரள உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டிட்வா புயல் எதிரொலியாக கொட்டிய கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் இலங்கையை புரட்டி போட்டிருக்கும் நிலையில் அங்கு வரும் 16ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் இலங்கையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள 22 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தில் சிக்கி 600க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் புனரமைப்பு நடவடிக்கைகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த சுழற்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அது மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை நோக்கி வரக்கூடும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இதனால் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இலங்கை முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலும் பெருவெள்ளமும் ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்பிலிருந்து இலங்கை இன்னும் மீளாத நிலையில் இந்த புதிய அறிவிப்பால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். மராட்டிய மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள கிராமத்தில் புகுந்த சிறுத்தை 7 பேரை தாக்கியதால் மக்கள் அச்சத்தில் முடங்கியுள்ளனர். மக்கள் ஏராளமானோர் திரண்டபோது சிறுத்தை ஒவ்வொரு வீட்டின் மாடிகளை தாண்டி ஓடியதால் அனைவரும் வியப்படைந்தனர். மாநிலத்தில் சிறுத்தை தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏ ஷரத் சிறுத்தை உடையில் சென்று கோரிக்கை விடுத்தார். தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் வேகத்தை கண்டறிய பொருத்தப்பட்டுள்ள வேகமானியை பயன்படுத்தி சிறுவன் ஒருவன் தனது ஓட்டத்தின் வேகத்தை அளவிடும் வீடியோ சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஒன்றில் மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் சிறுவன் ஓடியதாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த வேகமானியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து இந்தியாவில் உசைன் போல்ட் போன்ற வீரர்கள் தயாராகி வருகின்றனர் என நெட்டிசன்கள் பதிவிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்கள் 100% பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 6,41,00,000 வாக்காளர்களை கொண்ட தமிழ்நாட்டில் வெறும் 815 பேருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் பெறப்பட்ட படிவங்களில் இன்னும் 551 படிவங்கள் மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்த தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரத்தால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10,21,578 வாக்காளர்களில் 5 பேரை தவிர அனைவருக்கும் எஸ்ஐஆர் படிவம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆனால் மொத்தமாக விநியோகம் செய்யப்பட்டதை விட கூடுதலாக 4 படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் மேலும் 3 நாட்கள், அதாவது வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.